சாரி, இந்த ஞானத்தை அனுஷ்டித்து என் சொரூபத்தை அடைந்தவர்கள் சிருஷ்டியில் தோன்றுவது இல்லை, பிரளயத்தில் துன்புறுப்பதும் இல்லை. எப்படி இது நம்ம போன கிளாஸ்லயே பார்த்தோம்ல, அந்த உப்பு பதுமைய தண்ணியில போட்டானா அது அந்த கடலோட ஒரு குணத்தையும் கடலோடு இரண்டரை கலந்துடுது. அது எங்க இருக்கு உப்பு பொம்மைன்னா தேட முடியாது. அந்த மாதிரி நம்மளோட கான்சியஸ்னஸ் பிரம்மாவோட கான்சியஸ்னஸோட அந்த சுப்ரீம் கான்சியஸ்னஸோட இரண்டல கலந்துடுச்சுன்னா அதற்கு தனியான ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போகிறதுக்காக தான் இந்த ஞானத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, அப்பனா இந்த பிறவியெல்லாம் எப்படி உண்டாகுது அதுவும் நமக்கு தெரியணும் இல்லையா? அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, எப்படி ஒரு குழந்தை எப்படி பிறக்கிறது? ஒரு தந்தையினுடைய கரு தாயின் கர்ப்பத்துல வைக்கப்படுது. எப்படி நிலத்துல நம்ம விதைய போடுறோம், அந்த விதைய நிலத்துல ஊன்றி அது ஒரு செடியாகவும் மரமாகவும் ஆறுது. அந்த மாதிரி ஒரு தாயின் கர்ப்பத்தில் எப்படி ஒரு அதுதான் யோனி அப்படின்னு சொல்லுவோம். அதுல எப்படி ஒரு சிசுவை வச்சு உண்டாக்குறாங்களோ அந்த மாதிரிதான் இந்த பெரிய பிரகிருதி இருக்கிறது. மமத் மூல பிரகிருதி என்பது ஒரு கர்ப்பாசயம். அதாவது கர்ப்பாசயம் அப்படின்னா அதுதான் கர்ப்பப்பைன்னு வச்சுக்கலாம் நம்ம, சரியா? அதுல நான் கர்ப்பத்தை வைக்கிறேன். யாரு? இந்த சேத்திரஜன் அந்த கர்ப்பத்தை வைக்கிறேன். அதில் நின்று உயிர்கள் எல்லாம் உற்பத்தி ஆகின்றன. வெரி சிம்பிள், வெரி குட். ஓகே, இந்த பிரகிருத்தின்றது என்ன அப்படின்னா, யார் இந்த பிரகிருத்திய கொண்டு வராங்கன்னா பிரம்மா. பிரம்மா யாரு? முதலாக நேரடியாக பரம்பொருளில் இருந்து உதித்த ஒரு ஃபர்ஸ்ட் லைஃப். ஓகே, அந்த பிரகிருதிக்கு பிரம்மா என்பது ஒரு பெயர். இந்த பிரகிருதி எதுல இருந்து செய்யறது? அதுக்கு வேண்டிய பொருள் எல்லாம் எங்க இருக்கு? நாம போன கிளாஸ்ல டீட்டெயில்டா பார்த்தோம் இல்ல, எப்படி அந்த சிலந்தி மாதிரி ஒரு குயவன் மண்பாண்டம் செய்யற மாதிரி கிடையாது. இது சிலந்தி தன்னோட உடலில் இருந்தே ஒரு பொருளை உற்பத்தி செய்து அதுக்கு ஒரு கூடு கட்டுற மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இந்த பிரம்மாவுக்கு நம்ம என்ன இவ்வளவு நாள் என்ன படிச்சிருக்கோம்? நம்ம பிரம்மம் மனதுக்குள்ள சங்கல்பித்தது. அதுக்குதான் கனவு அதெல்லாம் பத்தி நம்ம சொன்னோம் இல்லையா? அது சங்கல்பித்ததால இந்த பிரகிருதி உண்டாச்சு. சோ பிரம்மா ஒரு சங்கல்பித்து பிரகிருத்தியை கொடுத்தா. அந்த பிரகிருத்தியை மூல புருஷன், முதல் புருஷன் பிரம்மா. சோ இந்த பிரம்மாவுக்கும் படைக்கும் சக்தியை பிரம்மம் கொடுத்து விட்டது. பிரம்மாவுக்கு படைக்கும் சக்தியை கொடுத்து விட்டது. சோ அந்த பிரகிருதி, இந்த மூல பொருள் இருக்குல்ல, அதெல்லாம் யார்கிட்ட இருக்கு? பிரம்மா கிட்ட இருக்கு. அந்த மூல பிரகிருதி பிரம்மா கிட்ட, அது மூல பிரகிருதி, இது பிரகிருதி, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த பிரகிருதி என்பது மேனிஃபெஸ்டட் ஃபார்ம் ஆஃப் த மேட்டர். இட் இஸ் கம்ப்ளீட்லி மேனிஃபெஸ்டட். அதுதான் நம்ம பாக்குறோம் இல்லையா? ஆனா பிரம்மா கிட்ட இருக்கிற பிரகிருதி, a part of it is only manifested and most of it is unmanifested. So the manifested part and the unmanifested part put together is known as மூல பிரகிருதி. அது வேண்டிய போது அந்த மூல பிரகிருத்தில இருந்து அன்மேனிஃபெஸ்டட் ஃபார்ம்ஸ் மேனிஃபெஸ்ட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? அதனாலதான் அதுக்கு மகத் தத்துவம் அப்படின்னு சொல்லி பேர். அதுதான் இந்த மெட்டீரியல் காஸ், உபாதான காரணம் எது? அந்த பிரகிருதி. அந்த பிரகிருதி மேனிஃபெஸ்ட் ஆனப்புறமா அது க்ஷேத்திரமாகும், பிரகிருதி ஆகும். அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம்லும் சேர்ந்து இருக்கும்போது அதுக்கு மூல பிரகிருதி அப்படின்னு பேர். இது இப்ப என்னாச்சு? பிரகிருதி என்பது ஒரு தாயின் கர்ப்பம் மாதிரி. அதுல பகவான் யோனிகளை, அந்த யோனிகளில் விதைகளை வைப்பது போல இந்த உயிர்களை அதுல வைக்கும் போது அதெல்லாம் ஒவ்வொரு உயிர்ப்பாக உருவாகுது. புரியுதுங்களா? இது படிச்சிடலாம். பூமியில் விதையை நடுகிறோம், பூமி யோனி ஆகிறது, விதை கர்ப்பமாக பரிமணிக்கிறது. புரியுது இல்லையா? சிசு உண்டாவதில் பெண்பால் பிரகிருதி தத்துவமாகவும்
ஆண்பால் புருஷ தத்துவமாகவும் காரியப்படுகிறது. அதுவும் நமக்கு புரியும். அது போல மூல பிரகிருதி என்ற யோனியில் ஆத்ம சைத்தன்யம் என்ற கர்ப்பம் வைக்கப்படுகிற பொழுது க்ஷேத்திரம் க்ஷேத்திரஜனுடைய சம்யோகம் அப்படின்னா கூட்டு, டுகெதர் ஏற்படுகிறது. பிரகிருத்தியில் பிரகாசிக்கும் புருஷன், அவனுக்கு என்ன பேரு? இரண்ய கர்ப்பன் இல்லையா? நம்ம பார்த்தோம் அந்த காஸ்மிக் எக் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த இரண்ய கர்ப்பன் தான் இந்த பிரகிருத்தியில புருஷனாக வருது. அப்போ ஒரு ஒரு காஸ்மிக் எக் ஒண்ணுதான். அதுனா அது பலவிதமான பல்லாயிரக்கணக்கான பார்ட்டிகல்ஸால ஆனது அப்படின்னு வச்சுக்கிட்டா, ஒவ்வொரு பார்ட்டிகளும் எங்கெங்க போய் உட்காருதோ அதெல்லாம் அதோட கர்ப்பசாயமாகும். அந்த விதைகள் எல்லாம் ஜீவர்களாக வரும். சரியா? சோ அப்ப அந்த ஜீவன் என்பது இந்த க்ஷேத்திரத்தில் ஒரு உறுதியாக உட்காரும் போது அது ஒரு உற்பத்தி ஆகுது. ஒரு பிறவியாக, ஒரு மனிதனாகவோ இல்ல செடியாகவோ இல்ல ஒரு அனிமலாகவோ அது மாறுது. ஜீவர்களும் க்ஷேத்திரஜன், இந்த ஜீவர்களும் க்ஷேத்திரஜன். க்ஷேத்திரஜன்னா எனக்கு தெரிஞ்சது இஸ் வெரி வெரி இன்டெலிஜென்ட் அண்ட் எல்லாம் தெரிஞ்சவன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நானும் க்ஷேத்திரஜன். ஆமா, நீயும் க்ஷேத்திரத்தில், இந்த க்ஷேத்திரத்தில் எப்படி இருப்பது என்ற ஞானத்துடன் நான் வந்திருப்பதால இந்த க்ஷேத்திரத்தில் இருக்கும் நானும் க்ஷேத்திரஜன் என்று அறியப்படுகிறது. புரியுதுங்களா? இந்த கருத்தை இன்னும் மேல மேல எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஃபோர்த், கர்ப்பாசயங்கள் எல்லாவற்றிலும் பிறக்கின்ற வடிவங்களுக்கு பெரிய பிரகிருதி தாயாகிறாள். கர்ப்பாதானம் செய்யும் தந்தை அந்த பிரம்மன். புரியுதா? சோ இது நமக்கு ஈஸியா புரிஞ்சிடுச்சு. there is one யோனி, அந்த யோனியில விதைய வைக்கிற மாதிரி பிரகிருத்தியில புருஷன் இந்த உயிர்களை எல்லாம் அதுல பிளான்ட் பண்ற மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, இந்த பிரகிருதி இந்த உயிர்களை எப்படி பிடிச்சு வச்சுக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதற்குதான் இந்த குணத்திரய விபாக யோகம் இங்கதான் ஆரம்பிக்கிறதுல. இந்த பிரகிருதி முக்குணமயமானதுன்னு 4வது சாப்டர்லயே நம்ம பார்த்திருக்கோம். முக்குணங்கள் சத்வ ரஜஸ் தமஸ் அப்படின்றது. இந்த சத்துவ குணம் அந்த யோனியையே எப்படி பிணைக்குது, ரஜோகுணம் எப்படி பிணைக்கிறது, தமோ குணம் எப்படி அதுல மாட்டிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். சத்வம் ரஜஸ் தமஹ இதி குணாக பிரகிருதி சம்பவாக நிபந்தி மகாபாஹோ தேஹே தேஹினம் அவ்யயம். மகாபாஹோ அப்படின்னா பாகுபலி அப்படின்னு அர்ஜுனனை அட்ரஸ் பண்ண. சத்வம் ரஜஸ் தமஸ் இதி பிரகிருதி சம்பவா, இதெல்லாம் பிரகிருத்திலிருந்து உண்டான குணாக, குணங்கள். தேஹே தேகத்தில், அவ்யயம் தேகின அழியாத தேகியை நிபந்தி பந்தப்படுத்துகிறது. புரியுதுங்களா? சோ இந்த அழியக்கூடிய இந்த க்ஷேத்திரத்துல அழியாது இருக்கக்கூடிய அந்த ஜீவனை இந்த க்ஷேத்திரத்துல வைக்கும் போது அதை பந்தப்படுத்துறது சத்துவம் ரஜஸ் தமஸ் என்ற முக்குணங்கள். பெருந்தோளாய் பிரகிருத்திலிருந்து உண்டான சத்துவம் ரஜஸ் தாமசம் என்னும் குணங்கள் அழிவற்ற தேகியை தேகம், அதில் இருப்பவன் தேகி, குணங்களால் ஆனவன் குணி. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தேகத்தில் தேகியை பிணைக்கின்றன இந்த பிரகிருதி முக்குணமயமானது. அந்த முக்குணமயமான பிரகிருத்தில இந்த ஜீவர்கள் பிணையும் போது அதோட குணங்கள் பிரவிற்த்தி ஆகிறது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். 6வது தத்ர அனகான்றது மறுபடியும் அர்ஜுனனோட ஒரு அட்ரஸ். தத்ர சத்வம் நிர்மலத்வாத் பிரகாசம் அனாமயம் சுகசங்கேன ஞான சங்கேன பத்னாதி. இந்த சத்துவம் குணம்
எப்படி பண்றது அப்படின்னா, அந்த யோனியை எப்படி அது எப்படி அந்த மாட்ட வைக்குது அப்படின்னா, அது ரொம்ப ஒளிமிக்கது, ஒளி பொருந்தியது. அது நம்ம உடல்ல சேருவதால அதுக்கு எந்த விதமான இடர்பாடும் வராது. அதாவது சத்துவகுணம் நம்ம கிட்ட நிறைஞ்சு இருக்கும்போது சத்துவகுணமயமான ஒரு குணியை அந்த உள்ள வந்த அந்த க்ஷேத்ரஜ்ஞன் எந்த விதமான பந்தத்துக்கும் எந்த விதமான கஷ்டங்களுக்கும் ஈடுபடுத்தாது, சுகமா வச்சுட்டு இருக்கும். ஞானப்பற்றுல அது வச்சுக்கும். சோ இந்த ஒரு யோனிக்குள்ள ஒரு க்ஷேத்ரஜ்ஞனை வைக்கும்போது அந்த க்ஷேத்திரம் அந்த பிரகிருதியானது சத்துவகுணமயமாக இருக்கும் பொழுது, நல்லா புரிஞ்சுக்கணும், சத்துவகுணமயமாக இருக்கும் பொழுது அந்த க்ஷேத்ரஜ்ஞன் அந்த ஒரு க்ஷேத்திரத்துல சுகமா இருப்பான், கஷ்டப்படாம இருப்பான். அவனோட புத்தி எல்லாம் இன்னும் ஞான வேட்கையை கொடுக்க கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சத்துவகுணம் இருக்கும்போது அது அப்படி உட்காருது. ஆக சத்துவகுணம் ஆத்ம பிரகாசத்தை விளக்க வல்லது. இந்த சத்துவகுணம் இருக்கக்கூடிய பிரகிருத்தியில ஒரு க்ஷேத்ரஜ்ஞன் உட்காரும் போது அவன் ஆத்ம ஞானத்தை அடையணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் அவனுக்கு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவன் பிரகாசமா இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அவனுக்கு சுகத்தை எந்த மாதிரி சுகத்தை அனுபவிப்பான்? இப்ப நம்ம எல்லாம் 10 மணிக்கு இங்க உட்கார்ந்து இருக்கோம். எதை அனுபவிச்சுட்டு இருக்கோம்? ஒரு சத் சங்கத்துல இருக்கோம், ஒரு சத் விஷயத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப நமக்கு எல்லாரோட மனசும் நிம்மதியா இருக்குதா இல்லையா? யார் மனசானா இங்க அலப்பாஞ்சின்னு இருக்கா? இல்லையே. எல்லாரும் போக்கஸ்டா இருக்கும். எதுக்காக போக்கஸ்டா இருக்கும்? நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய இந்த க்ஷேத்திரத்தில் நம்ம எல்லாருக்கும் அந்த சத்துவகுணம் மேலோங்கி இருக்கிறது. அதனால்தான் 10 மணிக்கு உட்கார்ந்து இருக்கோம். ஏன் இல்லைன்னா போய் தூங்க மாட்டோமா? தமோ குணம் ஜாஸ்தியா இருந்தனா அடப்போட இந்த ஜெயசேகர் வேலையில 9 மணிக்கு காய் கத்திட்டு இருப்ப, நான் போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரஜோ குணம் ஜாஸ்தியா இருந்தா நாளை காலையில எழுந்து வேலைக்கெல்லாம் போக வேண்டாமா, கிச்சன்ல எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு எவ்வளவு வேலை இருக்கு, 9 மணில 10 மணி உட்கார்ந்து இந்த பகவத்கீதை கிட்ட எனக்கு என்ன பிரயோஜனம் வரப்போறது அப்படின்னு மனசு எப்ப சொல்லும்? ரஜோகுணம் ஜாஸ்தியா இருக்கும்போது. 9 மணிக்கெல்லாம் என்னால் கண்ணு முழிச்சுட்டு இருக்கவே முடியாது, நான் தூங்கணும்ப்பா அப்படின்னு சொல்லும் போது தமோ குணம் ஜாஸ்தியாக இருக்கும். இப்ப இந்த 10 பேரா 10 பேரு 12 பேரு சரி, இவங்களுக்கு எல்லாம் இப்ப நமக்கு எல்லாம் இந்த சத்துவகுணம் ஜாஸ்தியா இருக்கிறதுனாலதான் ஏதோ ஒண்ணு சொல்ல போறோம், அதை நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம் இல்லையா? இந்த ரஜோகுணம் என்ன பண்ணும்? ரஜோகுணம் ஆசை வடிவுடையது, ஆக்ஷன் ஓரியன்டட். இதெல்லாம் செய்யணும், வேட்கையையும் பற்றுதலையும் உண்டு பண்ணுவது. அவன் சும்மாவே உட்கார்ந்து இருக்க மாட்டான். அதனால வினை பெற்றால் அது தேகியை பிணைக்கிறது. இப்போ இந்த பிரகிருத்தியோ அந்த பிரகிருத்தில ரஜோகுணம் தூக்கலா இருக்கும்போது அது எப்பேற்பட்டது? ஆசை வடிவுடையது. எதனா ராகம், எதனா பண்ணணும், எது சும்மா உட்கார்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேட்கையையும் பற்றுதலையும் உண்டு பண்ணக்கூடியது. அதனால வேட்கை பற்றுதல் இதெல்லாம் இருந்தா சும்மா உட்கார்ந்தா நான் ஆசைப்பட்டு பிரயோஜனம் இல்லையா? நான் ஆசைப்படுறத நான் அடையணும் அப்படின்னா ஐ மஸ்ட் டூ சம்திங். ஒரு ஆக்ஷன் இருக்கணும், ஒரு செயல்பாடு என்பது அங்க இருக்கணும். சோ செயல்பாடுல நம்ம தள்ளக்கூடியது ரஜோகுணம். சோ இந்த ரஜோகுணம் இந்த தேகத்தை ஒரு செயல்பாட்டிற்காக உபயோகப்படுத்திக்கும். புரியுதா? அப்போ இந்த உடம்புல இருக்கிற ரஜோகுணம் தூக்கலா இருக்கும்போது எதனா சில எதுக்கு சும்மா உட்கார்ந்து இருக்க வேண்டியது அப்படின்னு சில சமயத்துல சிலர் காலாட்டின்ண்டே இருப்பாங்க. ஏதோ ஒண்ணு அந்த உடம்புல ஒரு டகன்னு எதனா ஒண்ணு செய்யணும் போல இருக்கும்போது அது ரஜோகுணத்தை குடிக்கிறது. அத அடுத்தது தமோ குணம் என்ன பண்ணும்? அஜ்ஞானத்தில் பிறந்தது. அதுக்கு ஞானம் எல்லாம் தேவையே கிடையாது, போய் தூங்குனா போரும். உயிர்களை எல்லாம் மயக்குவது, there is a deluded personality ஆயிடுவோம். அசட்டை, சோம்பல், உறக்கம், இந்த மாதிரி குணம் எல்லாம் மேலோங்கி இருக்குதுன்னா ஒருத்தனுக்கு அவனோட பிரகிருதி
தமோ குணமயமானது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். 9வது, சத்துவகுணம் சுகத்தில் சேர்க்கிறது, ரஜோகுணம் கர்மத்தில் சேர்க்கிறது, தமோ குணமோ ஞானத்தை மறைத்து கவனமின்மையை இணைக்கிறது. புரியுதுங்களா? 3 விஷயம். சத்துவகுணம் நம்மள சுகத்தில் சுகமா இருக்கு உட்கார்ந்து. ஏமாயா why are you all getting disturbed? இல்ல எனக்கு வந்து நின்ற அந்த மாதிரி சத்துவகுணம் வந்து சுகத்தில் சேர்க்க. சுகம்னா அப்படியே ராஜா போகம் அப்படின்ற ஒரு சுகம் இல்ல. ஐ ஹவ் லேர்ன் சம்திங், நான் சிலது புரிஞ்சுட்டு இருக்கேன், எனக்கு இதெல்லாம் நல்லா வந்தது, எனக்கு இது தெரியறது, இதுல ஆசை இருக்கு எனக்கு, அந்த சுகம். ஆஹா, ஐ எம் லேர்னிங் திஸ், எனக்கு புரியறதே, எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கே அப்படின்ற சுகம். ராஜபோகமான சுகம் சொல்லி அதை நம்ம எடுத்துக்க கூடாது. ரஜோகுணம் கர்மத்தில் சேர்க்கிறது, தமோ குணமோ ஞானத்தை மறைத்து கவனமின்மையை கொடுக்கிறது. இந்த குணங்கள் ஆதிக்கம் எப்படி நடைபெறுகிறது, எப்படி அது வந்து என்ன வந்து ஆட்டுவிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சத்துவம் இது வந்து எப்ப பார்த்தாலும் நான் சத்துவம், அவன் எப்ப பார்த்தாலும் ரஜசே, இவன் எப்ப பார்த்தாலும் அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. ஏன்னா அதுதான் இந்த பிரகிருத்தியோட நேச்சர். பிகாஸ் வி ஆர் மேட் அப் ஆஃப் தி, அந்த பிரகிருத்தில 3 குணங்கள் இருக்கிறதுனால ஒருத்த இது தூக்கலா இருக்கும், சில சமயத்துல இது குறைச்சலா இருக்கும். இந்த சத்துவம் ரஜஸ் தமஸ் வந்து ஏறி ஏறி இறங்கிட்டே இருக்கும். சத்துவ குணம் என்ன பண்ணும்? இப்ப நமக்கெல்லாம் சத்துவ குணம் ஜாஸ்தியா இருக்கு, யாருக்கன்னா கொஞ்சம் போய் தூங்கி இருக்கலாமோ, இன்னைக்கு கொஞ்சம் வேலையை கிச்சனை கிளீன் பண்ணிட்டு வந்திருக்கலாம், ஷூ அதெல்லாம் கிடையாது, 9 to 10 இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க சத்துவ குணம் வந்து அந்த ரஜோ குணத்தை அமுக்கிடுது. அத வந்து கொஞ்சம் சும்மா கடை, நான் இப்ப வந்து போய் பகவத்கீதை கிளாஸ் போறேன். இல்ல ரஜோகுணம் ஜாஸ்தியா இருக்கும்போது, இப்ப நாளைக்கு வேணா ரெக்கார்டிங் கேட்டுக்கலாம், இப்ப போய் முதல்ல கிச்சனை சுத்தம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்றது ரஜோகுணம் தூக்கலா இருக்கும். கிச்சனையும் சுத்தமான வேண்டாம், பகவத்கீதையும் படிக்க வேணாம், போய் தாய்ச்சி தூங்கலாம் அப்படின்னா வந்து தமோ குணம். சோ இந்த மாதிரி ரஜோ குணமும் தமோ குணமும் ஒண்ணு மத்தத 2ஐயும் அமுக்கிறதுக்கு பார்த்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அங்க நம் தமஸ் சத்துவம் ரஜஸ் தமசையும் அடக்கி மேலெழுகிறது, ரஜஸ் சத்துவத்தையும் தமசையும் ஆளுகிறது, அங்கனம் தமஸ் சத்துவத்தையும் ரஜசையும் அடக்கி இருக்கிறது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த முக்குணங்களின் முன்னீட்டால் நமக்கு அறிவது என்ன, இதனால என்ன தெரியுது அப்படின்னா, தேக இப்ப சத்துவ குணம் யார்கிட்ட இருக்கு ஜாஸ்தி? நம்ம வந்து குருஜியை போய் பார்த்தோம் திருத்தணியில. இட் வாஸ் சச் அ ஹாட் டே. அவர் மேல மாலை மாலையா போடுறாங்க. ஏன்டா அவ்வளவு இவ்வளோ குண்டா ஒரு வெட்டிவேர் மாலை, அதை பார்க்கும் போதே எனக்கு உடம்பெல்லாம் எரியுது. என்னதான் வாசனையா இருந்தாலும் முள்ளு முள்ளா குத்தின்னு இருக்கு. இவ்வளவு குண்டு மாலை 4 பேர் பிடிச்சு தூக்கிட்டு வராங்க. நீ தூக்கிட்டு வர்றதுக்கே 4 பேர் வேணும்னு அவர் கழுத்துல போட்டா அவர் என்ன ஆகுறது? தாமரை பூ மாலை, ரோஜா பூ மாலை, வெட்டிவேர் மாலை. அன்னைக்கா இட் வாஸ் சச் அ ஹாட் டே. அங்க இதுல அவருக்கு ஃபேனும் கிடையாது, ஃபேன் இருக்கு எங்கேயோ ஓடின்னு இருக்கு. இட் வாஸ் வெரி ஹாட். அப்ப அந்த குருஜியை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருந்தது. ஆனா அவர் அதுலயும் அவருக்கும் வேர்ந்து வழியிறது. மேல வேற தொப்பிய போடுறாங்க, அதுக்கு மேல ஒரு கிரீடத்தை வைக்கிறாங்க, அவரை பாடாப்படுத்துறாங்க. ஆனாலும் அவர் வந்து அப்படியே ஒரு அமைதியா எல்லாரும் உட்காருங்க. அவர் the love and the concern and the motherliness was oozing out of that personality, and it was filling the whole அந்த மண்டபத்தில் இருக்கிறவங்க எல்லார் மனசுலயும். அங்க யாருமே நான் கோபமா உட்கார்ந்து இருக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன் நான், அந்த மாதிரி. சோ அங்க பார்க்கும்போது அவர் குருஜி அவ்வளோ டயர்டா இருக்காரு, அவ்வளோ வேர்த்து வழிச்சுட்டு இருக்கு. ஆனாலும் there is some sort of light, and light என்ன வெளிச்சம்னு சொல்ல முடியாது, அந்த ஒரு அழகான ஒரு என்ன சொல்ற எனர்ஜி was oozing out of him. அதுதான் சத்துவ குணம் நிறைந்திருக்கும் போது எல்லாத்துலயும் ஒரு ஞான ஒளி ஒளிர்கிறது. அப்போது யாரானா வந்து சிலரை பார்த்தோம்னா என்ன தேஜோமயமா இருக்காங்க அப்படின்னு நம்ம இந்த இதுல பார்த்தோம் இல்லையா, நிறைய பேர் நம்ம
இந்த வீடியோல இந்த ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி அதுல வந்து அவர் அந்த ஆச்சாரியா வந்து எவ்வளோ வேலை செஞ்சிருக்கார். அவர் பார்க்கும் போதெல்லாம் பளிச்சுன்னு அந்த கண்ணுல ஏதோ ஒரு ஒளி இல்லையா, அந்த மாதிரி இருக்க ஞான ஒளி வீசும்போது ஓஹோ இவங்கெல்லாம் வந்து சத்துவத்துல சூப்பரா இருக்காங்கடா, ரஜஸ் அண்ட் தமஸ் வந்து ஏதோ அங்க ஒட்டின்னு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி பேராசை, பிரவிற்த்தி, வினை பெருக்கு, அமைதியின்மை, வினையில் விருப்பம் இவைகள் இருந்தான. யாரான்னு எதனா பண்ணலாமே, சும்மா எதுக்கு உட்கார்ந்து இருக்கணும், எங்கன்னா இல்லையே இன்னைக்கு ஹாலிடே இருக்கு, நம்மள கடைக்கு போலாமா, இல்ல பார்க் போலாமா, எதனா போய் வாங்கலாமா அப்படின்னு கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க முடியாம எங்கன்னா போலாம், எதனா பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறது வந்து அவங்களுக்கு ரஜோகுணம் தூக்கலா இருக்கு. அப்படி அட போடா சண்டே நல்லா போத்தின்னு தூங்காம ஒரு பாட்டில போட்டு கவுந்து அடிச்சு பட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு தமோ குணம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, விவேகமின்மை, முயற்சியின்மை, தவறுதல், மயக்கம் ஆகியவைகளே தமோ குணத்தை தலையெடுப்பதால் விளைவிக்கின்றன. இப்ப வந்து இந்த ஸ்டூடெண்ட்ல ஹாஸ்டல்ல எல்லாம் பார்த்தானே இதை நல்லா பார்க்கலாம். ஒரு பையன் உட்காந்து ரொம்ப சமத்தா படிச்சுட்டு இருப்பான். டே என்னடா ஞாயிற்றுக்கிழமை கூட புஸ்தகத்தை வச்சு உட்காந்துருக்க, வா நம்ம போய் எப்படியே ஜாலியா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்றவன் ரஜோ குணத்துல இருக்கான். இன்னைக்கு நான் ஃபுல் டே தூங்க போறேன் அப்படின்னும் போது அவன் தமோ குணத்துல இருக்கான். படிக்கணும், நம்ம நல்ல மார்க் வாங்கணும்னு நினைக்கிறவன் சத்துவ குணத்துல இருக்கான். சோ இந்த மாதிரி நம்ம if we start looking at people and analyzing the people around, we know who is in sattva rajas tamasல எவ்வளவு குணம் எவ்வளவு பர்சனாலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த குணங்களுக்கும் இப்ப நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம், மறுபிறப்பே இல்லாம இருக்கணும். எப்போ நான் மோட்சம் போகணும், மோட்சம் போகணும்னா ஏன் போகணும், அப்பதான் நான் வந்து இந்த பிறவி பெருங்கடல திருப்பி மாட்டிக்க மாட்டேன். அப்போ இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? எங்கேருந்தோ எங்கேயோ வந்துட்டோம் போல இருக்கு இல்லையா. நம்ம அப்படித்தான் ஆரம்பிச்சோம், பிறப்பே இல்லாம இருக்கணும்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது எங்கேயோ குணத்துல வந்து மாட்டிட்டோம். இப்ப இந்த குணங்களுக்கும் மறுபிறப்புக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதுதான் இங்க தேகம் எடுத்தவன் சத்துவகுணம் ஓங்கி இருக்கும்போது, இதுல வேற நான் சாகும் போது எனக்கு எந்த குணம் மேல இருக்கு, சத்துவகுணம் இருந்தா எந்த மாதிரி பிறவி கிடைக்கும், ரஜோகுணம் இருந்தா எந்த மாதிரி பிறவி கிடைக்கும், இல்ல தமோ குணம் இருந்தா எந்த மாதிரி பிறவி கிடைக்கும் அப்படின்னும் பகவான் இங்க ஒரு டேபுலர் காலம் போட்டு சொல்லியிருக்கார். தேகம் எடுத்தவன் சத்துவகுணம் மேலோங்கி இருக்கும்போது மரணம் அடைவான் ஆயின் ஞானவான்களுடைய நல்லுலகங்களை அடைவான். சோ மறுபடியும் அடுத்த ஜென்மத்துல எப்படி இருப்பான், ஒரு பெரிய ஞானி, ஒரு மேபி குருஜி மாதிரி இருக்க ஒரு ஃபேமிலியில போய் பறக்கலாமா இருக்கு. மேபி அவன் தங்க பிள்ளை எல்லாம் அந்த மாதிரி ஒரு சத்துவ குணம் இருக்கும்போது செத்து போயிருப்பான் போன ஜென்மத்துல. அதனாலதான் அவன் ஆசிரமத்திலே இருக்கக்கூடிய ஒரு பேர் அவனுக்கு கிடைச்சிருக்கு, பொறாமையா இருக்கு இல்லையா. அந்த மாதிரி கிடைக்கலாம். ரஜோகுணத்தில் காலமாகிறவர்கள் கர்ம பற்று உடையவர்கள், ரொம்ப ஆக்ஷன் ஓரியன்ட், ஒரு வியாபாரிகள் வீட்லயோ இல்ல ஒரு சத்திரிய குலத்திலயோ இல்ல இந்த ஆர்மிலயோ அந்த மாதிரி போறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய குடும்பத்துல பிறப்பாங்க. தமசில் சாகிறவன் நல்ல வாட்டர் தண்ணி அந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துல அவன் பிறப்பான் அப்படி சொல்லு. ரஜோகுணத்தில் காலமாகிறவன் கர்மப்பற்றுடையவர்களிடையே பிறக்கிறான். அவ்வாறே தமசில் சாகிறவன் அறிவிலிகள் கர்ப்பத்தில் பிறக்கிறான். அவனோட ஒரு அறிவிலியா இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்க்கே அவன் போய் பிறப்பானாக இருக்கும். சரி, நற்செய்கைகளின் பயன் இது வந்து 16வது. நற்செய்கையின் பலன் சாத்வீகமும் தூய்மையும் என்பர். ரஜோகுணத்தின் பயனோ துன்பம், தமோ குணத்தின் விளைவு அறிவின்மை. சரி, நற்செய்கையின் பயன் சாத்வீகம். அப்ப சாத்வீகமா இருக்கிறவங்க அவன் தப்பு செய்ய மாட்டான், நல்ல வேலை நல்ல விஷயங்கள் தான் அவன் ஈடுபடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சரி அது புரியுது. தமோ குணத்தின் பயனோ துன்பம், அவனை நல்ல வேலை தானே செய்யறான், அவனுக்கு ஏன் துன்பம் வருது அப்படின்னா சதா அவன் ஆக்ஷன் ஓரியன்டா இருக்கும் பொழுது அவனுடைய பிசிக்கல் செல்ஃப் வந்து ரொம்ப அடி வாங்கும் இல்லையா. இப்ப பார்த்தாலும் காலையில இருந்து
வேலையை செஞ்சிட்டு இருக்கும்போது the physical body will not be nourished properly. அப்படியே வந்து நல்லா சாப்பிட்டு நல்ல வேலை செஞ்சாலும் அவனோட இன்னர் கான்சியஸ்னஸ், அவனோட உள்ளூர் இருக்கக்கூடிய அந்த க்ஷேத்திரஜனுக்கு சாப்பாடு இல்லாம போயிடும் இல்லையா? சோ சத்துவ குணம் திருப்பி மேலோகறதுக்கு ஒரு ஏதுவான சிச்சுவேஷன் இல்லாமலே போய்விடுறதுனால அது துன்பத்தை தரக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம். தமோ குணத்தின் விளைவு அறிவின்மை. அவனுக்கு எது ரைட்டு எது தப்புன்னே தெரியாதனால தப்பு தப்பா காரியம் செஞ்சுட்டு இதெல்லாம் போய் மாட்டிக்குவாங்க இல்லையா? அடுத்தது சோ சத்துவ குணம் ஜாஸ்தியா இருக்கிறவங்க அவங்க எதை தேடி போவாங்க? ஒரு சத்சங்கத்தை தேடி போகும்போது அங்க என்ன அவனுக்கு கிடைக்கும்னா ஞானம் கிடைக்கும். என்ன ஞானம் கிடைக்கும்? பிரம்ம ஞானம் கிடைக்கும். பிரம்ம ஞானம் எதுக்கு வேணும்? மோட்ச பிராப்திக்காக. மோட்சம் போனா என்ன ஆகும்? பிறப்பு என்பது இருக்காது. சோ சத்துவகுணம் இருக்கிறவன் தான் இந்த மாதிரி ஒரு ராஜயோகத்திலேயே வந்து இறங்கக்கூடிய ஒரு குணம் அவனுக்கு இருக்கும். ரஜசி பேராசையையும் தமசிலிருந்து அஜ்ஞானமும் கவனமின்மையும் மதிமயக்கமே உண்டாகின்றன. இதுதான் வந்து பணம். சோ இந்த மாதிரி சத்துவகுணம் இருந்தா அவன் மேல மேல போவான். ரஜோ குணத்தில் இருக்கவங்க அப்படியே ஸ்டாக்னேட் ஆயிடுவான். தமோ குணத்தில் இருக்கிறவன் கால் சரிக்கு கீழே போவான் அப்படின்றது அடுத்தது. ஊர்துவம் கச்சதி சத்வசஸ்தா மத்தியே திஷ்டந்தி ராஜசா. கடையான உடையவருக்கும் தாமசா அதோ அத்தக கச்சதி, கீழே அவன் போயிடுவான். சத்துவகுணத்தில் உள்ளோர் மேலேறுகின்றனர், ரஜோகுணத்தில் உள்ளோர் இடையில் நிற்கின்றனர், கடையான குணமாகிய தமோ குணத்தில் இருப்போர் கீழே இறங்குகின்றனர். இப்ப இந்த மேல என்ன கீழே என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். சத்துவ குணத்தில் இப்ப நம்ம எந்த பாதையில போயிட்டு இருக்கோம்? நம்ம வந்து ஒரு மோட்ச பிராப்தி இல்லைன்னா ஒரு பிரம்மத்தை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ராஜயோகத்தில் அந்த ராஜபாட்டையில நடந்துட்டு இருக்கோம். நம்மளோட பிரயாணம் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னும் போது அது மேல மேல மேலனா இப்படி நம்மளோட ஜேர்னில we will be going further. யாரு? சத்துவகுணம் ஜாஸ்தியா இருந்தாதான் என்னடா இது அப்படின்னு போகாம விடாமுயற்சியில அந்த பாதையில நம்ம போவோம். ரஜோகுணத்துல இருக்கிறவன் போகவும் மாட்டான், ஏன்னா அவனுக்கு அந்த அர்ஜு கிடையாது. அதே சமயத்துல அவன் வழிக்கையும் விழ மாட்டான், பிகாஸ் he is action oriented. தமோ குணத்துல இருப்பான், அடபோட இதெல்லாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு திரும்பிடும். அதனால அவன் வந்து அதோகத்துக்கு போறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த குணங்கள் இப்படி இருக்கே, சத்துவகுணம் ரஜோகுணம் தமோ குணம் இருக்கே, இதெல்லாம் நான் எப்படி ஹேண்டில் பண்றது? வாட் ஷுட் ஐ டூ வித் ஆல் தீஸ் திங் அப்படின்னா, இந்த குணங்களை கடந்து போகும்போதுதான் நீ முக்தி நிலைய அடைவாய். ஏன்னா இந்த சத்துவகுணமும் உன்னை பிணைக்கிறது, ரஜோகுணமும் உன்னை மாட்ட வைக்கிறது, தமோ குணமும் உன்னை அதோகதியில எடுத்துட்டு விடுறது. அப்போ நான் இதனால எல்லாம் பிறவியில இந்த நீயோ இந்த பிரகிருத்தில என்ன தூக்கி போட்ட கர்ப்பாசாயத்துல எடுத்துட்டு போய் வச்சுட்ட நீ, அதனால அந்த பிரகிருத்தியோ முகுணமயமானது. நான் என்ன பண்ணணும் அப்படின்னா குணங்களை கடந்து போகணும். எப்படி? அதையும் சொல்லித்தர பகவான் எதையும் நமக்கு சொல்லாம விடமாட்டார். இந்த குணங்களை கடந்து போகும்போது குணாதீதன் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. ஜீவன் எப்பொழுது குணங்களுக்கு வேறான கர்த்தாவை காண்பது இல்லையோ, குணங்களுக்கு மேலாக பரம்பொருளை காண்கிறானோ, அப்பொழுது அவன் பிரம்மஸ்வரூபத்தை அடைகிறான். இது என்னடா இது, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. குணங்களுக்கு வேறான நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கர்த்தா பாக்குறது இல்ல. குணமயமானது பிரகிருதி தான் குணமயமானதே தவிர சேத்திரஜன் குணமயமானவன் கிடையாது.
சோ இந்த க்ஷேத்திரமான இந்த உடல், மனதும் க்ஷேத்திரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். சோ மனம், புத்தி, அகங்காரம் எல்லாமே க்ஷேத்திரத்தை சேர்ந்த விஷயங்கள். இந்த க்ஷேத்திரங்கள் தான் முக்குணமயமாக இருக்குமே ஒழிய அதற்குள்ள இருந்து என்னை இந்த கர்த்தானா நீங்க தப்பா புரிஞ்சுக்க கூடாது. இந்த கர்த்தானா எனக்குள் க்ஷேத்திரஜனாக இருந்து என்னை ஆட்டுவித்துக் கொண்டிருக்கிறானே, என்னை செயலில் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறானே, அவன் வேறு. அவனுக்கு முக்குணங்கள் கிடையாது. எப்பொழுது குணங்களுக்கு வேறான கர்த்தாவை காண்கிறது இல்லையோ, குணங்களுக்கு மேலாக பரம்பொருளை காண்கிறானோ, அப்பொழுது அவன் பிரம்மஸ்வரூபத்தை அடைகிறான். முக்குணங்களும் பிரகிருதி சுரூபமாதலால் இக்குணங்களுக்கு புறம்பாக கர்மத்துக்கு கர்த்தா யாரும் இல்லை. இந்த குணம் இப்ப 10 மணிக்கு நம்மளாம் உட்கார்ந்து இருக்கோம்னா சத்துவ குணம் ஜாஸ்தியா இருக்குன்னு சொன்னோம். இந்த சத்துவ குணம் தான் கர்த்தாவா இருந்து என்ன இந்த செயலில ஈடுபடுத்திருக்கு. புரியுதுங்களா? சோ 3 குணங்களுக்கும் பிரகிருதி சொரூபமானதால் இக்குணங்களுக்கு புறம்பாக கர்மத்துக்கு இந்த குணங்கள் தான் என்ன இந்த மாதிரி செயல்கள்ல 10 மணிக்கு வந்து உட்கார்ந்து பகவத்கீதை கேட்கறதோ, இல்ல போய் வேலை செய்யறதோ, இல்ல படுத்து தூங்குறதோ, இந்த 3 காரணங்கள் தான் இப்ப நம்ம உதாரணமா எடுத்துட்டு இருக்கோம். 3 ஆக்ஷன். இந்த 3 ஆக்ஷனுக்கு காரணம் எனக்குள்ள இருக்கு இந்த முக்குணங்கள் தான். முக்குணங்களே கர்த்தாவாகின்றன. இந்திரியங்கள், இந்திரியார்த்தங்கள் எல்லாம் குணத்தின் நின்று உண்டானவை. எனக்கு இந்த இது பிடிக்கும் அப்படின்றது அது இந்திரியார்த்தம் இல்லையா? அந்த ஒரு செயல், அந்த ஒரு விஷயம் எப்படி எனக்கு என்னோட சத்துவ குணத்தால. நான் எப்பவுமே சாத்வீகமா காரங்கீரால எனக்கு பிடிக்காது. இன்னும் இத பத்தி நம்ம நிறைய முக்குணங்களை வேற 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 இதுல வேற வேற ஆஸ்பெக்ட்ல பார்க்க போறோம். இல்ல நான்வெஜ் இல்லாம நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்றவன் தமசிக்கா இருக்கான். ஏன்னா செத்து போனதை சாப்பிட்டுன்னு இருக்கான் இல்லையா? அதனால அவன் கார சாரமா இருந்து வாயில போட அப்படின்னு கத்திண்டே தின்னணும்னா அவன் ரஜசி குணத்தை இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த இந்திரியங்கள், இந்திரியார்த்தங்கள் எல்லாமே குணமயமானது. அப்படி கீழான குணத்தை கடந்து மேலான குணத்துக்கு வருவதுக்கு ஜீவிதத்தின் லட்சியமாகும். ஒருத்தன் இப்படி இருக்கான இங்கேந்து நான் மேல போகணும், நான் சரிக்க விழக்கூடாது. குருஜி சொல்லுவார்ல, ஏணியில் ஏறும்போது கால் சரிக்குச்சுன்னா மேல இருக்கிறத புடிச்சுக்கணும். மேல இருக்கும்ல ரங்குன்னு சொல்லுவாங்களா படி, இந்த மேல இருக்க படியை தாவி போய் பிடிச்சுக்கணும். அதை விட்டு ஐயோ அப்படின்னு சொன்னு கீழே சரிக்கணும் இல்லையா? எப்பெல்லாம் நம்ம இது எல்லாத்துக்குமே நம்ம வச்சுக்கலாம். கால் சறுக்கும் போது நான் எப்படி இருக்கணும் நான் நினைக்கிறேன், தினம் பகவத்கீதை படிக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல என்னால படிக்க முடியாத பொழுது ஏன் படிக்க முடியல, ஐயோ இன்னைக்கு படிக்க முடியல அப்படின்னு அட்லீஸ்ட் நான் நினைக்கும் போது நான் மேல இருக்கிற கட்டையை பிடிச்சுக்கிறேன். ஆட போட தினம் படிக்கணும்னு யார் சொல்லியிருக்கா அப்படின்னு கீழே வந்துட்டேன். சோ ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்ம இந்த மாதிரி அனாலிசிஸ்ல ஈடுபட்டோம்னா நம்ம சறுக்கும் போதெல்லாம் நமக்கு மேல போறதுக்கு ஒரு விஷயமா ஏதுவாக இருக்கும். சுத்த சத்துவ குணத்தை அடைந்தால் போதுமா? சரி, தமசுல இருந்து நான் ரஜஸுக்கு போறேன், ரஜஸ்ல இருந்து நான் சத்துவத்துக்கு போறேன், சத்துவ குணம் போருமா? அதுதானே, அவ்வளவுதானே அல்டிமேட். அதுக்கு மேல என்ன இருக்கு? அதுக்கு மேல ஒண்ணும் இல்லையா? அப்ப சத்துவ குணத்துல போயிட்டு நாங்க அங்க சேர் போட்டு உட்கார்ந்துக்கணுமா? அப்படின்னா இந்த முக்குணங்களுக்கு அப்பால் இருக்கிறது தான் பரமாத்மா. நம்ம என்னத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்? மோட்சத்துக்கு போகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதாவது பிரம்மத்துடன் 2 கலக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அப்ப பிரம்மா எப்பேற்பட்டவர்? குணங்கள் அற்றவர். அப்ப நானும் இந்த குணங்களில் இருந்து நானும் தப்பிக்கணும். அதற்கு மேல குணங்களுக்கு அப்பால் இருப்பது பரமாத்மா. சோ அந்த அது ஒரு செயலுக்கும் கர்த்தா இல்ல. அப்போ இந்த செயல்கள் எல்லாம் விட்டுட்டு
நானும் என்னுடைய ஜீவாத்மாவை அந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவோட சேர்க்கறதுக்கு என்ன பண்ண? இந்த குணங்கள்லாம் ஒண்ணும் பிரயோஜனம். ஈவன் இஃப் இட் இஸ் சத்துவகுணம். ஆக்சுவலா சத்துவகுணத்துல இருந்து வெளியில வரதான் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாங்க. அதுதான் ஸ்ட்ராங்கா பிணைக்கிறது நம்மள. சோ இதுல இருந்தெல்லாம் எப்படி வெளியில வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இன்னும் பரமாத்மாவின் சொரூபமும் அவனுக்குரியது ஆகிறது. அப்ப என்னுடைய சொரூபம், என்னுடைய நேச்சர் will be equivalent to, will be somewhat very going closer to that of the பரமாத்மா. அங்க போயிட்டு என்ன பார்ப்பேன்னா பிரம்ம சாட்சாத்காரம். சோ பிரம்ம சாட்சாத்காரத்தினால் வரும் நன்மை என்ன அப்படின்னா, உடம்பை உண்டாக்கும் முக்குணங்களையும் கடந்து பிறப்பு இறப்பு மூப்பு துன்பத்திலிருந்து விடுபட்ட ஜீவன் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்கிறான். இந்த மரணம் வரும்போது வரட்டும், நான் சாகும்போது செத்துக்கிறேன். நான் வாழும்போது இந்த மரண பயம் இல்லாமல் விடுபட்ட ஆத்மா. நம்ம முதலே பார்த்திருக்கோம்ல, ஜீவன் முக்தன் ஒண்ணு, விதேக முக்தன் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? சோ உடம்பில் இருக்கும் போதே அந்த முக்தி நிலையை நாம் அடையும் போது அது ஜீவன் முக்தி. ஜீவன் முக்தி அடைந்த அந்த முக்தாத்மா எப்பொழுது இந்த உடலை விட்டு வெளியில வருவானோ அப்ப அவன் தேக முக்தி அடைஞ்சிருக்கான். தேக முக்தி அடையக்கூடியணும்னா அவன் முதலியே இந்த உடம்பில் இருக்கும் போதே ஜீவமுக்தியா இருக்கணும். முக்தடைந்த விடுபட்ட ஆத்மாக்கள் மட்டுமே அந்த மாதிரி ஒரு உயர்நிலைக்கு போகக்கூடியதாக இருக்கும். சரி, இந்த குணந்தான் இப்ப எப்ப பார்த்தாலும் நம்ம இந்த க்ஷேத்திரம் சாங்கிய யோகத்துல சித்த பிரக்ஞன் எப்படி எல்லாம் இருப்பான், அவனை நான் எப்படி பாத்துக்கிறது அப்படின்னு அர்ஜுனன் கேக்குறான் இல்லையா? அப்ப சித்த பிரக்ஞனோட ஒரு லட்சணங்கள் சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் ஞானி எப்படி இருப்பான், முக்தாத்மா எப்படி இருப்பான், ஒரு ஞானி என்னென்னலாம் பண்ணுவான், அவன் எப்படி உட்காருவான், எப்படி நடப்பான், அப்படியெல்லாம் கேட்டோம் இல்லையா? அதுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்தோம். அதுக்கப்புறமா பக்தி யோகத்துல பார்த்தோம்னா அந்த பக்தன் என்ன பண்ணுவான், அவன் எப்படி சாப்பிடுவான், அவன் எப்படி நடப்பான், அவன் தினம் தினம் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்கும் போது பகவான் ஒரு பக்தன் எப்படி இருப்பான்னு சொன்னான். இப்போ நம்ம யார பத்தி பேசிட்டு இருக்கோம், இந்த குணங்களை கடந்தவனை பத்தி பேச போறோம். அப்ப அவன் எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியணும். அப்பதான் ஓஹோ இவன் குணங்களை கடந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சோ அர்ஜுனன் மறுபடியும் கேட்கிற, இறைவா எந்த அடையாளங்களால் ஜீவன் இந்த மூன்று குளையும் கடந்து நிற்பவன் ஆகிறான்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அவனது நடத்தையாது, how will he behave? ரெண்டாவது கொஸ்டின், எங்கனம் முக்குணங்களே அவன் கடக்கிறான், எப்படி இருப்பான்? இவன் தான் முக்குணங்களை கடந்தான், ஓகே, இவன் என்ன பண்ணி இந்த நிலைக்கு வந்தான், அதைத்தானே நான் ஃபாலோ பண்ணணும் இல்லையா? சோ எங்கனம் இவ்முக்குணங்களே கடக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பகவான் என்ன சொல்றான்னா, பாண்டவா, சத்துவத்தின் காரியம் ஒளி, ரஜசின் காரியம் செயல், தமசின் காரியம் மயக்கம். இவைகள் வாய்க்கும் இடத்து அவன் வெறுக்கிறதும் இல்லை, ஒழித்த விடத்து வேட்கை உருவதும் இல்லை. இப்போ இது படிக்கிறதை விட நம்மளோட எக்ஸாம்பிள் வச்சுட்டே நம்ம புரிஞ்சுக்கிறது பெட்டர்ன்னு நினைக்கிறேன். இப்ப எல்லாரும் இதே ஒரு எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். 9 to 10 Monday and Thursday we are all supposed to go for Bhagavad Gita classes. எது நம்மளை இந்த மாதிரி ஒரு வேலைக்கு கூட்டின்னு வரும்? சத்துவகுணம். சரியா? இப்போ நான் இந்த சத்துவ ரஜஸ் தமசுல மாட்டிக்காம நான் இண்டிபெண்டா ஆயிடுவேன் அப்படின்னா ஒரு நாள் எனக்கு இந்த பகவத்கீதை கிளாஸுக்கு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரல. அப்ப என்ன ஆறுது, நான் சத்துவகுணி, சத்துவகுணத்துக்கான ஒரு செயலில் என்னால ஈடுபட முடியல. இப்ப இந்த சத்துவகுணத்தை கடந்து, அன்னைக்கு அம்மா சொல்றாங்க பாரு, இன்னைக்கு நாளைக்கு பூஜை இருக்கு, நீ எனக்கு வேலை செஞ்சுதான் ஆகணும், நீ பகவத்கீதையை படிப்ப, என்ன படிப்பியோ, கிச்சன்ல நிறைய வேலை. Okay, let me go and help my mother. Then I am growing over the sattva gunam.
and I am involving myself in the rajogunam, it is okay. ஐயோ நான் பகவத்கீதைக்கு. சோ அந்த ஒரு சமன்பாடான ஒரு நிலை வரும். சரியா? சரி, இப்ப ரஜோகுணத்துல இருக்கும்போது ஒருவனுக்கு செயல்கள்ல ஈடுபடணும். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் கிச்சன் கிளீனா வச்சாதான் நான் படுத்துக்க முடியும். There are some people in our family who are so obsessed by cleaning the kitchen. நானும் கிச்சனை கிளீன் பண்றதுல எனக்கும் ஒரு அப்சஷன் இருக்கு. இருந்தாலும் பண்ண முடியலன்னா இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிடுவேன். சோ கிச்சனை கிளீன் பண்றதுன்றது ஒரு ஆக்ஷன். பண்ணலைன்னா மண்டை குடைச்சல். சோ அவன் ரஜோகுணத்துல மாட்டின்னு இருக்கான் இல்லையா? அதுதானே ஆக்ஷன் ஓரியன்டட். இப்போ வீட்டுல ஒரு விசேஷம் அப்படின்னாலும் எல்லாருமா உட்கார்ந்து ஏதோ ஒரு பகவத்கீதை படிக்க 4000 பதிவு பாராயணம் பண்றாங்கன்னா அதெல்லாம் முடியாது, நான் கிச்சன் கிளீன் பண்ணிட்டு தான் வருவேன் அப்படின்னும் போது அவன் அந்த ரஜோகுணத்தை கடக்க இயலாதவனாக இருக்கிறான். சரி, இட்ஸ் ஓகே, நாளைக்கு காலையில இருந்து பாத்துக்கலாம். இப்ப அதை விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா திவ்ய பிரபந்தம் படிச்சுட்டு இருக்காங்களே, நான் போய் அங்க உட்கார்றேன் அப்படின்னும் போது he is able to overcome his ரஜோகுணம். புரியுதா? என்னன்னா தூக்கம் எல்லாம் பாராயணம் பண்ணிட்டு இருக்காங்க, நான் தூங்கணும். ஐயோ இது ஏதோ நல்ல விஷயம் போல இருக்கு, நம்ம இப்ப தூங்க கூடாது, நம்மளும் போய் கேட்கலாம் அப்படின்னும் போது அந்த தமோ குணத்தை அவன் வின் ஓவர் பண்ணிட்டு சத்துவ குணத்துக்கு போறான். புரியுதுங்களா? சோ ஒவ்வொரு சமயத்துல ஒவ்வொரு விஷயம் தூக்கலா இருக்கும்போது இது இதனால அப்படின்னு புரிஞ்சுண்டு அத எப்படி சரி பண்ணிட்டு அதோட சமத்துவமா வாழும்போது அவன் குணாதீதன் ஆகிறான். புரியுதுங்களா? சோ அர்ஜுனனுடைய முதல் கேள்வி, வெறும் சாட்சியாக இருந்து கொண்டு யார் குணங்களால் அசைக்கப்படுகிறது இல்லையோ, இதான் சாட்சியா இருந்து பாக்குறது இல்ல. கிச்சனை கிளீன் பண்ண மாட்டேன், இட்ஸ் ஓகே, ஐ வில் கோ அண்ட் சிட். சாட்சி, என் மனசு இன்னைக்கு இப்படி சொல்றது, அத அப்படி நான் கேட்பேன் அப்படின்னு சாட்சியா இருந்து குணங்களால் அசைக்கப்படுகிறது இல்லையோ, குணங்களே தொழில் புரிகின்றன என்று ஆத்மாவில் அசை. See, always, whether it is ரஜோகுணம் or சத்வகுணம் or தமோகுணம், I am not this prakriti, I am the purusha. இந்த உடல் இருக்கிற நான் புருஷன், எனக்கு முக்குணங்கள் கிடையாது. நான் முக்குணங்கள் வயப்படுவது இந்த பிரகிருத்தியாலதான். இந்த பிரகிருதி என்ன ஆட்டுவிக்கும் போது என்னால அதிலிருந்து தனியா வந்து எனக்குள் இருக்கிற புருஷார்த்தத்தில் சேர்க்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி, the nuances of getting out of all these things I have learned. அத தெரிஞ்சின்றவன் தான் குணாந்தீதனா இருக்க முடியும். புரியுதுங்களா? வெறும் சாட்சியாய் இருந்து கொண்டு யார் குணங்களால் அசைக்கப்படுகிறது இல்லையோ, குணங்களே தொழில் புரிகின்றனவென்று ஆத்மாவில் அசையாது இருக்கிறானோ, துன்பத்தையும் இன்பத்தையும் சமமாக கண்டவன், ஆத்மாவில் நிலைத்தவன், இவனுக்கு என்ன எல்லாம் எதை பத்தியுமே ஒரு பெரிய ஒரு அட்டாச்மெண்ட்டும் ஒரு அதை பத்தி ஒரு நெக்லிஜென்ஸும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், மண், கல், பொன் இவற்றை நிகரா இத நம்ம முன்னாலேயே பார்த்துட்டோம் இல்லையா? மண்ணு, பொண்ணு, கல்லு எல்லாமே பூமியில இருந்து வந்ததுதான். இட் இஸ் ஆல் அர்த் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவோம். அதனால கல்லும் ஒண்ணுதான், பொண்ணும் ஒண்ணுதான், இதத்துக்கு குப்பை தட்டில போட அழுத்தூக்கி பீரோல வெய்யே அப்படின்னு பைத்தியக்காரத்தனமாலாம் நம்ம பேச மாட்டோம். சோ இனியதையும் இன்னாததையும் ஒன்றாக பார்ப்ப. சோ இதெல்லாம் லிஸ்ட் ஆஃப் குவாலிட்டிஸ். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்ன? குணங்கள் தான் எல்லாம் பாடாப்படுத்துது. அததான் சத்துவகுணம்னா இப்படி இருக்கும், தமோ குணம்னா அப்படி இருக்கும், ரஜோகுணம்னா இப்படி இருக்கும் தெரிஞ்சுட்டு இருப்பான். இதெல்லாத்தையும் குணங்கள் ஒண்ணு மீறி ஆட்டுவிக்கும் போது இதனாலதான் அப்படின்னு புரிஞ்சுட்டு ஆத்மாவில லயிச்சிருப்பான். ரெண்டாவது பாயிண்ட். மூணாவதா இன்பம் துன்பம். இன்பம் துன்பம் ஏல வரும்? இந்த ரஜோகுணத்துல இருக்கும் போது நான் சத்துவமா இருக்கேன், ரஜோகுணம் பண்ணிட்டேன், எனக்கு பிடிக்கவே இல்லையே. இல்ல, இட் இஸ் ஓகே. சோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ்.
இட் இஸ் ஓகே அப்படின்னு குருஜி சொன்ன ஒரே விஷயத்துல குணாதீதனா ஆயிடலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கிறவன். மூணாவது விஷயம். நாலாவது விஷயம் என்ன சொல்றா? மான அவமானத்தை யாரான எதனா சொன்னா கூட அந்த மான அவமானத்தை நிகராக நினைப்பவன், நண்பனிடத்தும் பகைவனிடத்தும் ஒரே பாங்கு உடையவன், தனக்கென தொழில் செய்யாதவன் யாரோ அவனே குணாதீதன். இந்த தனக்கென தொழில் செய்யாதவன் அப்படின்னா சேவால இருக்கும்போது தான் தனக்கென தொழில் செய்யாம இருக்கிறது. அப்புறமா எல்லாத்தையும் முடிச்சுட்டு எப்பவுமே நம்ம எல்லா சாப்டர்லயும் பார்த்தானா பகவான் கடைசியில அந்த பக்தி யோகத்துல தான் வந்து நிப்பார். மாறாத பக்தி யோகத்தால் என்னை யார் உபாசிக்கிறானோ அவன் இக்குணங்களை முற்றும் கடந்து பிரம்மமாவதற்கு தகுதி உடையவன ஆகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில அழியாத மோட்ச நிலை, அதான நம்ம முதல்ல வந்தோம். அழியாத மோட்ச நிலையாகிய பிரம்மத்துக்கும் சாஸ்வதமான தர்மத்துக்கும் ஒப்பற்ற சுகத்துக்கும் நானே இருப்பிடம். நீ என்னையும் குணாதீனெல்லாம் பத்தி கவலையே படாத, எப்படி இதெல்லாம் தாண்டறதுன்னு யோசிக்கவே யோசிக்காத, என்கிட்ட வந்துடு. ஒரு குழந்தை சொல்ற அழற குழந்தைக்கு நீ முதல்ல என்கிட்ட வா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி மோட்ச நிலைக்கு போனாலும் சரி, தர்மத்தை இருக்கா இல்லையான்னு யோசிக்காத, நீ பேசாம பக்திய யோகத்துல இறங்கிடு. திருப்பி 12வது சாப்டருக்கே ஓடி போயிடலாம். சோ அந்த மாதிரி இருக்கும் போதுதான் நீ வந்து என்னுடைய ஒரு மோட்சத்துக்கு என்ன அடைவாய். என்ன அடைஞ்சிட்டா அதுதான் மோட்சம் இல்லையா? சோ பக்தியும் அதன் மூலம் பக்தியால் என்ன குணம்? சத்துவகுணம். சகுண பிரம்மத்துக்கிட்ட நம்ம ஈடு பண்ணோம்னா அதுக்கு பக்தி. இல்ல அழியாத மோட்ச நிலையாக நிர்குண பிரம்மத்தை அடையணும்னா ஞான யோகம். இல்ல எனக்கு இதெல்லாம் புரியல, நான் வேலை செய்யறேன், கர்மயோகம் இருக்கவே இருக்கு யாருக்கு வேணாலும், சரியா? இல்ல நான் இது கைங்கரியம் பண்றேன், சேவா பண்றேன், கர்மயோகியா இரு, பிரச்சனையே கிடையாது. இல்லைன்னா ராஜயோகத்தின் மூலம் அமிர்ததாரை போன்று உதிக்கும் ஒப்பற்ற சுகமம் அதையும் அடைய பெறுவாய். சோ நீ கர்மயோகமோ சரி, சேவா பண்ணி போயிடுச்சுன்னு போ. பக்தி யோகமா பூஜை பண்ணி என்கிட்ட இருந்து சர்க்குண பிரம்மத்தை புரிஞ்சுக்கோ. இல்ல ஞான யோகமா இல்ல நிர்குண பிரம்மத்தோட போய் சேர்ந்துக்கோ. ராஜயோகமா எத்தனை சாய்ஸஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா? நம்ம 12th சாப்டர்லயே பார்த்தோம். இது பண்ணு, அது பண்ணு, இது முடியல அது பண்ணு, அது முடியல இது பண்ணு, எத்தையோ ஒண்ணு பண்ணி சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் அனுஷ்டித்து குணங்களை கடந்து ஆகிறவன் கடைசியா எங்க வந்து சேருவான்? என்கிட்ட வந்து சேருவான் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இந்த பேராகிராஃப் ஒன்னு படிச்சிடலாம். 4 யோகங்களும் இங்கு சமரசம் அடைகின்றன. முன் ஸ்லோகத்தில் பக்தியும் அதன் மூலம் அடையப்படும் சகுண பிரம்மமும் விளக்கப்பட்டது. அழியாத மோட்ச நிலையாக நிர்குண பிரம்மம் ஞானத்தின் மூலம் அடையப்படுகிறது. கர்மயோகத்தின் மூலம் பகவத் கைங்கரியம் செய்து சாஸ்வதமான தர்மம் அடையப்படுகிறது. பின்பு ராஜயோகத்தின் மூலம் அமிர்த தாரை நின்று உதிக்கும் ஒப்பற்ற சுகம் அடைய பெறுகிறது. ஆக இந்த 4 யோகங்களும் குணாதீதனுக்கு செல்ல உற்ற உபாயங்களாக ஆகின்றன. இந்த 4 யோகங்களும் சேர்ந்தே கையாளப்பட வேண்டும். இந்த 4 யோகங்களும் அவைகளை அப்படி அனுஷ்டிக்கிறவன் குணங்களை கடந்து இருப்பவன் ஆகிறான். இதுவே அர்ஜுனனுடைய கடைசி கேள்விக்கு விடையாக. ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ்மா.